ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனில் தான் இருக்குது. யாரெல்லாம் டிசம்பர் 2025 எக்ஸாம் ரைட் பண்ண போகிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல், அதாவது எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ண முடியும். ப்ரோ, நான் எக்ஸாம்ஸ் படிச்சுட்ருக்கேன், இப்படி ஒன்று அப்ளை பண்ணுமா, நான் மறந்துட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். டிசம்பர் எக்ஸாம் யாரெல்லாம் ரைட் பண்ண போகிறீங்களோ வித்தவுட் ஃபைன் அப்படிங்கும்போது அக்டோபர் 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். வித்தவுட் ஃபைன், வித்தவுட் ஃபைன், சரிங்களா? ஃபைன் இல்லாமல். ஃபைனோட சேர்த்து பண்ணணுன்னா ₹5 சார்ஜ் பண்ணாங்க. அது ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் அக்டோபர் 10க்குள்ளே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பண்ணிடுங்க. வித்தவுட் ஃபைன். இதில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா விட்டுட்டு நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த தப்பை பண்ணாதீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் பெரிய ஒரு ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னா அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோ நான் யூடியூப் அவ்வளோவா நான் ஃபாலோ பண்ணலை, அதனால் யூடியூப்பில் நான் பார்க்க மாட்டேன். ஒன்று, டெலிகிராம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் மீட் படிச்சிட்டேன் அப்படிங்கிறது. அப்போது ரியல் லைஃப்பில் இப்போ சிஎம்ஏக்கு ஏதாவது ஒரு அப்டேட்டோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா விட்டுருங்க. அட்லீஸ்ட் யூடியூப் அப்படிங்கிறது தேவையானதை மட்டும் பார்த்துட்டு, டெலிகிராம் அப்படிங்கிறது தேவையான சான்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப்லேருந்து மெசேஜஸ் ரொம்ப வருதுன்னா அதை மட்டும் ஒரு மீட்டில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு எந்த இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ என்னோட குரூப்பில் உங்களுக்கு மெசேஜஸ் எதுவும் வராது, நானாக சென்ட் பண்ணால் உண்டு, வேறு யாரும் அதர் பர்சன் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். உங்களுக்கு எதுக்காக நம்ம சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது அப்டேட்டு, இந்த இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும், நம்ம ஷேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அக்டோபர் 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் கண்டிப்பாக, வித்தவுட் ஃபைனு, சரிங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, ப்ரோ டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ் நான் ரைட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஸ்கில் ட்ரைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ப்ரோ. இப்போ நான் போத் குரூப் எழுதலான்னு இருக்கேன். இந்த ஸ்கில் ட்ரைனிங் எனக்கு மெயிலும் வரல, ஒன்றும் வரல, வாட் கேன் ஐ டூ ப்ரோ அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலில் ஒரு ஷோ ஆகும். என்ன ஷோ ஆகும்? அதாவது ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணால் தான் நீங்கள் டிசம்பர் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ண ரூல்ஸு இப்போயும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ இன்ஸ்டியூட்டால் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே கண்டக்ட் பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டிசம்பரில் எக்ஸாம் எழுதணும் டிசைட் பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டியூட் சைட்லேருந்து எதுவுமே மெயில் வரவே இல்லை. ஸ்கில் ட்ரைனிங், இந்த சாப்பு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைலிங்கு, டேலி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதுலேருந்து எனக்கு எந்த விதமான மெயிலும் வரல ப்ரோ. இப்போ நான் சிஎம்ஏ இன்டர்மீடியட் டிசம்பர் 2025 எக்ஸாம் நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் அவங்க சென்ட் பண்ணி நோட் தட் பாயிண்ட், அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நோட் தட் பாயிண்ட் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கில் ட்ரைனிங் மெயில் கண்டக்ட் பண்ணி, மெயில் சென்ட் பண்ணி அந்த ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 90 MCQ 40 MCQன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த மெயில் உங்களுக்கு வந்திருந்து அதை இக்னோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. புரியுதுங்களா? உங்களுக்கு சென்ட் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, நான் யாருக்கு சொல்கிறேன்னா, சிஎம்ஏ டிசம்பர் 2025 யாரெல்லாம் போத் குரூப் எழுதுறீங்களோ அவங்களுக்கு மெயில் வந்திருந்து, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்திருக்காது, இன்கேஸ் வந்திருந்து அந்த மெயில் எக்ஸாம் ரிலேட்டட் மெயில் ப்ரோ, ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மெயிலு, அது நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டில் பிரச்சனை வரும். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே ப்ரோ, நான் இப்போது சிஎம்ஏ டிசம்பர் 2000 இன்ட்ரு சிங்கிள் குரூப் தான் எழுதுகிறேன் ப்ரோ, குரூப் 1 குரூப் 2 ஏதோ ஒரு குரூப் தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ட்ரைனிங் மெயில் வந்திருக்கு, நான் பண்ணணுமா பண்ண வேண்டாமா ப்ரோ அப்படின்னா, ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க. இந்த ஸ்கில் ட்ரைனிங் சொல்கிறோம்ல, இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NPTELனு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த NPTELலேருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த அசைன்மெண்ட்டெல்லாம் கம்பல்சரி நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். அது போக ஃபர்தராக உங்களுக்கு ஒரு மெயில் வரும், ₹800 பே பண்ணிங்கன்னா வேணா அந்த எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது ஆப்ஷனல் எக்ஸாம். இது NPTELக்கு, NPTELக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. NPTEL பொறுத்த மட்டும் உங்களுக்கு மெயில் வந்தால் அதில் அசைன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஃபர்தர் ஆப்ஷனல் எக்ஸாம் ஏதோ ஒரு வச்சுருக்காங்க ப்ரோ, வேணும்னா அட்டன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, அது அட்டன் பண்ணணும் அப்படின்னா அது ஆப்ஷனல்லே சொல்லிட்டாங்களே, அப்போ அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு
சாப்டர்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மதுரை சாப்டர், திண்டுக்கல் சாப்டர், திருச்சி சாப்டர், கோயம்புத்தூர் சாப்டர், எஸ்ஏஆர்சி. இங்கே இருந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதேனும் ட்ரைனிங்க்கு மெயில் வந்து இதை நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணுங்கள், இங்கே நேரில் வரணும், வந்து இப்போ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் அதை போய் பண்ணியிருக்கணும். அதை இக்னோர் பண்ணிங்கன்னா அது உங்கள் தப்பு. சரிங்களா? தட்ஸ் ஆல். அது நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதை இக்னோர் பண்ணிங்கன்னா அது உங்களோட தப்பு. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஆனால் இல்லை ப்ரோ, எனக்கு வந்த மெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இன்ஸ்டியூட்லேருந்து வந்துச்சு. நம்ம மெயின் இன்ஸ்டியூட்லேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி சாப்டர்லேருந்துலாம் எதுவும் வரல. மெயின் இன்ஸ்டியூட்லேருந்து ஜஸ்ட் ஆன்லைன் வந்துச்சு ப்ரோ. ஓகே. ஆனால் அந்த டைம் நான் காலேஜில் இருப்பேன், இல்லை நான் ஒர்க்கில் இருப்பேன். இப்போ எனக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நான் காமனாக எல்லாருக்குமே சொல்கிறேன், ஸ்கில் ட்ரைனிங்கை பொறுத்த மட்டும் என்பிடிஎல் கண்டிப்பாக எல்லாரும் அதிலிருந்து ஆல் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் என்பிடிஎல் மெயில் வந்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு இது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது அசைன்மெண்ட்ஸு. அந்த அசைன்மெண்ட்ஸ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைலிங் இருக்குது, டேலி கிளாஸ் இருக்குது, சாப் கிளாஸ் இருக்குது, இதெல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லைண்ணா, வீடியோ பார்த்தாலும் புரிய மாட்டேங்குண்ணா, வாட் கேன் ஐ டூண்ணா, ஏதோ அட்டண்டன்ஸ்லாம் மேண்டேட்டின்னு சொல்கிற மாதிரி இருக்குண்ணா, பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வச்சுக்கோங்க, இது மெயின் இன்ஸ்டியூட்லேருந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யார் வந்தால் போனால் பார்த்தா அப்படிங்கிறதுலாம் வந்து இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 3.5 இயர்ஸாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைலிங், டேலி இது ரிலேட்டடாக உங்களுக்கு எம்சிக்யூஸ் மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி டெஸ்ட்டு வரலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை இக்னோர் பண்ணால் தான் அது தப்புன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயமே, ட்ரைனிங் வந்திருக்கு ப்ரோ, போத் குரூப் எழுத போகிறேன், இல்லை ஆல்ரெடி ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டேன், லாஸ்ட் குரூப் எழுத போகிறேன், எனக்கு ட்ரைனிங்க்கு மெயில் வந்துருச்சு, சைடில் போயிட்டுருக்கு, பட் ஆனால் நான் சும்மா இது வரைக்கும் வீடியோ எதுவும் ஆன் பண்ணல ப்ரோ அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாப்டர்லேருந்து கண்டக்ட் பண்ணால் கம்பல்சரி இப்போ அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே. இல்லை ப்ரோ ஆன்லைன் தான் அப்படின்னா அப்போ ஜஸ்ட்டு முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லைனா இது பண்ணுங்கள். ஆனால் என்னைக்கு ஒரு நாள் இந்த ட்ரைனிங்லேருந்து டெஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வருதோ அந்த எம்சிக்யூ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி தான் ஆகணும். சரிண்ணா, இப்போ நான் ட்ரைனிங்கே அட்டன் பண்ணலை, என்னால் இந்த எம்சிக்யூ டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியுமா? வச்சாங்கன்னா எம்சிக்யூ டெஸ்ட் எப்போனா வைப்பாங்க? டிசம்பருக்குள்ளே வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் இன்று முடிச்சக்கப்புறம் கூட வைக்கலாம், சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் டிசம்பரில் எக்ஸாம் எழுதுறீங்க, ஜனவரி பிப்ரவரியில் வைக்கலாம், இல்லைனா பிப்ரவரியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்ச்சில் கூட வைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டேர்ம் அப்படி தான் தள்ளி போயிட்டுருக்கு. அதனால் நான் காமனாக சொன்னது தான், எல்லா மெயிலும் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணோம், ட்ரைனிங் மெயில் சென்ட் பண்ணோம், டெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணோம், நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இக்னோர், உங்கள் ரிசல்ட்டில் லாக்கு. இல்லைண்ணா எனக்கு இது வரைக்கும் மெயிலே வரலண்ணா அப்படின்னா யூ ஆர் சேஃப் சைடில் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? இதுதான் மெயில், இதுதான்ப்பா மெயின், இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லையா? சரிண்ணா, நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணலை, ஏன்னா எனக்கு ஒர்க்கு இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரி மந்த் எனக்கு வந்து அந்த எம்சிக்கு மாதிரி டெஸ்ட் வச்சாங்கன்னா என்னை யாரும் வாட்ச் பண்ணுவாங்களா, மானிட்டர் பண்ணுவாங்களா? அதை நினச்சா ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களோடது. அப்போல்லாம் யாரும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதாவது மேக்ஸிமம் பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். ஆப்ஷன் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான். ஓகேங்களா? எல்லாருமே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த எம்சிக்யூஸ் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இன்டர்மீடியட் குரூப் இருக்குல்ல, எம்கே அகாடமி சிஎம் இன்டர்மீடியட் குரூப், இந்த குரூப்லேயுமே நான் ஃபைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ். ஸோ அதனால் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம்ப்பா. தட்ஸ் ஆல். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் போத் குரூப் வெயிட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் லாஸ்ட் குரூப் ப்ரோ, நான் ஆல்ரெடி ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டேன், லாஸ்ட் ஒரு குரூப் எழுத போகிறேன், இப்போ போத் குரூப் எழுத போகிறேன் அப்படின்னா ட்ரைனிங்காக வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. போது எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டுருங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுங்க. அக்டோபர் 10க்குள்ளே பண்ணணும். பண்ணாமல் நான் சிஎம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வேஸ்ட்டு. முதல் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போட்டால் தான் யூஆர் எலிஜிபிள். இல்லை ப்ரோ ட்ரைனிங்கை தள்ளி வைங்க. ட்ரைனிங் தான் இன்னும் மெயில் வரலையே உங்களுக்கு. ஸோ வந்தால் பாருங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் நிறையா பேரோட ஒரு பெரிய பிரச்சனையும் அதுதான், மெயில் வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி போட்டுறீங்க. அவங்க மெயில் வந்து அதை நீங்கள் ஃபோக்கஸ்ங்கிறத பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இதாக இருங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அதனால் அந்த மெயினாக நான் சொன்ன மாதிரி அந்த எம்சிக்யூ எக்ஸாம் ஜனவரியில் வைக்கலாம், பிப்ரவரியில் வைக்கலாம், மார்ச்சில் கூட வைக்கலாம். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் யுவர் எக்ஸாமினேஷன். சரிங்களா? நம்ம சிஎம் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை பற்றி பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இன்னொன்று, அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறது குரூப் 1, அப்ளை பண்ணும்போது குரூப் 2 கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுவீங்க, கடைசியில் என்ன ஆகிடுது, மொத்தமாக வேஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த தப்பாக பண்ணாதீங்க. அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள். ஒன்ஸ் விட்டோம் அவ்வளோதான், லாக் ஆகிறது நம்ம மட்டும்தான். ரொம்ப கேர்ஃபுல். சரிங்களா? சரிப்பா, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆர்டிகல்ஷிப்பை பொறுத்த மட்டுக்கும் இன்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் ஆனால் ஆர்டிகல்ஷிப் நான் முடிச்சா தான் இப்போ சிஎம் எழுத முடியுமா? அப்படிலாம் கிடையாது.
ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போத் குரூப் அப்பியர் ஆகிறீங்களோ கண்டிப்பாக வந்து 15 மந்த்ஸில் 10 மந்த்ஸ் ஆச்சு ட்ரைனிங் இப்போ முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுதான் டிஃபால்ட்டான ரூல்ஸு, பார்த்துக்கோங்க. போத் குரூப் அப்பியர் ஆகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். சரி, இன்னொன்று ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் முடிக்காமல் டேரக்ட் இன்ட்ருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. 4 மார்க் ஷீட் மட்டும் காலேஜோட மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணிப்பீங்க. ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பீங்க. லாஸ்ட் 2 மார்க் ஷீட் வச்சு கிராஜுவேஷன் மார்க் ஷீட் அப்ளை பண்ணிக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டியூட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நீ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் இப்போ அப்டேட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சில யூனிவர்சிட்டியில் வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் லேட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ இன்ஸ்டியூட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. ரூல்ஸை பாருங்கள். இப்போ என்னென்னா, உங்களோட அட்மிட் கார்டுக்கு பேர் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு. ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுனா, இப்போ ஒரு பசங்க வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து மார்க் ஷீட் இன்னும் வாங்க முடியல, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த பசங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு டிசம்பர் எக்ஸாமில் அந்த பசங்களுக்கு ரிசல்ட்டுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும், அட்மிட் கார்டு வந்துடும். ஆனால் அந்த அட்மிட் கார்டுக்கு பேர் ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டுங்கிற நேமில் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அஸ் பர் ரூலு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு அந்த மார்க் ஷீட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ யாருக்கு டேரெக்டாக இன்ட்ரு வந்தீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணி வந்திருப்பீங்கல்ல காலேஜ் படிக்கும்போதே, அந்த பசங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படி பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுக்குறாங்க? சரி, கோவிட்க்கு அப்புறம் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் தள்ளி போகுங்கனால உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? சரி பரவாயில்லப்பா, நீ வேணால் இப்போதைக்கு எக்ஸாம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் டிசம்பர் எக்ஸாம் எழுதிடுவீங்க, February 11 ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஜனவரியில் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அரிகுலன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்லோட் பண்ணால் தான் உங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா உங்கள் ரிசல்ட்டு லாக் செய்யப்படும். மறந்துடாதீங்க. சரிங்களா? ரூல்ஸ். ஓகே, அதனால் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எனக்கு வரலண்ணா, நான் அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஆனால் February மந்த் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறக்குள்ளே நீங்கள் உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அதில் அப்லோட் பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா உங்கள் ரிசல்ட் லாக் செய்யப்படும். சரிங்களா? சரி, இப்போ ரிசல்ட் யாருக்கெல்லாம் இப்போ லாக் ஆகும் அப்படின்னு பார்ப்போமா? அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் போத் குரூப் அப்பியர் ஆகிறாங்க. ஓகே, ஆர்டிகல்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக 15 மந்த்ஸ் ஃபினிஷ் பண்ணலை. ஓகே, அந்த ரிசல்ட் வரக்குள்ளே அப்போ ரிசல்ட் லாக் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? நான் சொல்கிறது இப்போ சொல்லலை, நான் ரிசல்ட் அப்போ சொல்கிறேன். ரிசல்ட்டுக்குள்ளே அந்த 15 மந்த்ஸ் முடிக்கணும், அவங்களுக்கு லாக் ஆகிடும் அவங்களோட ரிசல்ட்டு. ஒன்று. அதேமாதிரி இந்த ஸ்கில் ட்ரைனிங் சொல்கிறோம்ல, ஸ்கில் ட்ரைனிங் இப்போ வரைக்கும் என்ன இல்லை, அந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக எந்த விதமான எம்சிக்யூ டெஸ்ட்டு வைக்கலை. அதனால் என்ன பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணிவிட்டு டிசம்பரில் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? தட்ஸ் ஆல். அந்த டிசம்பர் முடித்த உடனே ஜனவரிலேயோ பிப்ரவரிலேயோ டெஸ்ட்டு வச்சாங்கன்னா, அதாவது நோட் த பாயிண்ட், ஜனவரிலேயோ பிப்ரவரிலேயோ டெஸ்ட்டு நம்ம சிஎம்ஏ அந்த இதுலேருந்து சொல்கிறீங்களா ஸ்கில் ட்ரைனிங், அது ரிலேட்டாக எம்சிக்கு டெஸ்ட் வச்சாங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, டிசம்பரில் சிஎம்ஏ எக்ஸாம் எழுதிடுறீங்க, ஜனவரியில் ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டட் டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்டு வெறும் எம்சிக்கு தாங்க, 45 மார்க் 90 மார்க் இருக்குங்க, அவ்வளோதாங்க. அதை மட்டும் நீங்கள் முடிச்சு விட்றணும். சரிங்களா? இல்லை ப்ரோ வந்துச்சு, நான் மறந்துட்டேன், பார்க்கல தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, பார்க்கல தெரியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன நடக்கும்? February 11 ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். வீடியோ கிளியராக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாருக்கு இருக்கக்கூடிய நம்ம சொன்னதில் பிரச்சனைங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இன்னொன்று, சிஎம்ஏ ரீவேலிடேஷன் ஒன்று இருக்குது. சிஎம்ஏ ரீவேலிடேஷனாக என்னென்னா, ப்ரோ 2 இயர்ஸாக நான் சிஎம்ஏ இன்டரோ ஃபைனலோ இப்போ எக்ஸாம் எழுதவே இல்லை, கேப் விட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்போ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக நான் எக்ஸாம் எழுதவே இல்லை. ஓகே, இப்போ தான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, கூகுளில் போய் சிஎம்ஏ ரீவேலிடேஷன் ஒன்று சர்ச் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஆப்ஷன் காமிக்கும், Group 1 Group 2 ஃபீஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது என்னென்னா ஃபைன் அமௌண்ட் மாதிரி. நீங்கள் இப்போ ஒரு 2 to 3 இயர்ஸாக எக்ஸாம் ரைட் பண்ணலை, அதனால் ரீவேலிடேஷன் சொல்லிட்டு 800 1000 சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு குரூப்புக்கு. அது வந்து ஃபைன் அப்படிங்கிற அமௌண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போவே இமீடியட்டாக உடனே போய் அதை செக் பண்ணுங்கள். எல்லாரையும் நான் செக் பண்ண சொல்ல, யாரை செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் நோட் தட் பாயிண்ட், October 10க்குள்ளே பண்ணுறதுக்கு பேர் எக்ஸாம் அப்ளிகேஷன். டிசம்பர் எக்ஸாம் இல்லைனா அதை அப்ளை பண்ணுறது. சரிங்களா? சிஎம்ஏ ரீவேலிடேஷன் இது ஃபைன் அமௌண்ட் மாதிரி. ஓகே, அதாவது நீங்கள் அதை 2 to 3 இயர்ஸாக கேப் விட்டுட்டீங்க, அதனால் ஃபைன் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இது சிஎம்ஏ ரீவேலிடேஷன். இமீடியட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, உடனே போய் செக் பண்ணிடுங்க. எல்லாரையும் பார்க்க சொல்லலை, கேப் விட்டவங்க மட்டும் பார்க்க சொல்கிறேன். ஆனால் நான் ரெகுலராக அட்டம் கொடுத்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இல்லை 2 to 3 இயர்ஸ் கேப் விட்டுருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகே, கேப் விட்டுட்டு மறுபடியும் வருவாங்களே அவங்களுக்கு தான் அந்த சிஎம்ஏ ரீவேலிடேஷன். October 10க்குள்ளே இமீடியட்டாக மறந்துடாமல் பண்ணிடுங்க சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலில். ஓகே, அப்ளை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். Group 1 Group 2 Group 3 Group 4 பார்த்து பண்ணுங்கள். படிக்கிறது ஒரு குரூப், அப்ளை பண்ணுறது வேறு குரூப்பாக பண்ணக்கூடாது. நோ ரீஃபண்டுங்க. சரிங்களா? நோ ரீஃபண்டு. ப்ரோ நான் போத் குரூப் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மட்டும் தான் எழுத போகிறேன், எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரீஃபண்ட் கிடைக்குமா கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் கிடையாது. எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? லாஸ்ட் ஒன் சிஎம்ஏ டினோவா. டினோவானா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்லேருந்து இன்டரும் ஃபைனலுக்கும் 7 years வேலிடிப்பா. இன்டருக்கும் ஃபைனலுக்கும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். இன்டருக்கும் ஃபைனலுக்கும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து இன்டரும் ஃபைனலும் சேர்த்து 7 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2018 மேலே ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா 2025 வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி. 7 years 7 வருஷம். சரிங்களா? அந்த 7 years வேலிடிட்டி, அந்த 7 yearsக்குள்ளே இன்டரும் ஃபைனலும் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். சரி ப்ரோ, அந்த 7 yearsல முடிக்கலான்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிக்கலான்னா என்னென்னா 5,000 rupees ஃபீஸ் பே பண்ணணும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 5,000 rupees மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ப்ரோ பண்ணுறது, செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போகிறீங்களா, October 10 அப்ளை பண்ண சொல்லிட்டுருக்கேன்ல, அந்த போர்ட்டலில் உள்ளே இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை. இப்போது சிஎம்ஏ எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே அதில் போர்ட்டல் உள்ள உங்கள் நம்பர் கொடுத்தோன்னே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த நம்பர் கொடுத்தோன்னே போகலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேலிடிட்டி மேபி முடிஞ்சிருக்கலாம். 7 years ஆச்சாங்கிறத பாருங்கள். இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 7 years முடிஞ்சிருச்சாங்கிறத பாருங்கள். 7 years முடிஞ்சிச்சுன்னா சிஎம்ஏ டினோவோ அப்படிங்கிற ஒன்று அப்ளை பண்ணோம். அதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, தட்ஸ் ஆல். எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் 7 years வேலிடிட்டி முடிஞ்சோ, இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணி 7 வருஷம் ஆச்சு ப்ரோ அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் சிஎம்ஏ டினோவா பண்ணணும். இப்போ பாருங்களேன், சிஎம்ஏ ரிவாலுவேஷன் என்னன்னு சொல்லிட்டேன், சிஎம்ஏ டினோவானா என்னன்னு சொல்லிட்டேன், எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலை பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஹால் டிக்கெட் எப்போ வரும்? ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா December 1st வீக்கு இல்லைனா November last வீக்கு வரும். ஓகேங்களா? ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட்டு போர்ட்டல் மேபி ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஐ திங்க் ரீவெரிஃபிகேஷன் போர்ட்டல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, சில பேர் ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, யாருக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ் போட்ட மாதிரி தெரில. அப்படி யாருக்கு இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூட் மட்டும் கொஞ்சம் மெயில் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் எல்லா இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதனால் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்டே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை அதை தான் கொடுக்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்டே வராது. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாம்.